Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். SIR படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள். சமர்ப்பிக்க தவறியவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என அறிவிப்பு. வாக்கு திருட்டு புகாரை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் இன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பேரணி. ராகுல், சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல கூட்டம் இன்று நடைபெறுவதை முன்னிட்டு பிரம்மாண்ட ஏற்பாடுகள். இளைஞர் அணியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தங்கமே கொடுத்தாலும் திமுகவிற்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ன பேசினாலும் அதிமுகவே ஆட்சி அமைக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல். விஜயின் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் ஜனவரி 9 வெளியிட வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். SIR படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாகும். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. கடந்த நவம்பர் 4 தொடங்கப்பட்ட இந்த பணியின் போது விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு அதை வாக்காளர்கள் சமர்ப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் படிவங்களை சமர்ப்பிக்க 2 முறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று கடைசி நாளாகும். வாக்குச்சாவடிகளில் PLO சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதால் அதனை பயன்படுத்தி விண்ணப்பங்களை அளிக்க வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 19 விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி முன்வைத்து வரும் வாக்கு புகாரை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்த பேரணி நடைபெற உள்ளது. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அப்போது வாக்கு திருட்டு புகாருக்கு எதிராக முழக்கம் எழுப்ப காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் திமுகவின் இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சார்பில் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை திமுகவினர் செய்துள்ளனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சுமார் 1,30,000 நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 லட்சம் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து இளைஞரணி கூட்டத்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தையே கொடுத்தாலும் திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களையே திமுக தொடங்கி வைப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். மேலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என யார் என்ன பேசினாலும் அடுத்து ஆளப்போவது அதிமுக தான் என்றும் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் விடுதிகளுக்கு நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். மாறுதல் கிடைக்காததால் மயிலாடுதுறை ஆதி திராவிடர் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள EPS, விடுதி காப்பாளர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் விடுதிகளுக்கு நிதியை விடுவிக்காததை கண்டிப்பதாகவும் இனியாவது சரியாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 6 மாநகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியுள்ளது. 4 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு ஒரே ஒரு மாநகராட்சி மட்டுமே கிடைத்துள்ளது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் பாஜக பெற்ற வெற்றி மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களின் முடிவு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனவரி 14 பொங்கலின் போது வெளியிடப்படும் என வெளியாகி இருந்தது. ஆனால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரிய ஹீரோக்களின் 3 படங்கள் வெளியாக இருப்பதால் அங்கு திரையரங்குகள் கிடைக்கவில்லை. இதனால் விஜயின் ஜனநாயகன் படம் வெளியாகும் ஜனவரி 9 சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் வெளியாகும் என திரையுலக வட்டாரங்கள் கூறுகின்றன.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பகல் 12 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.